வயசு ஒரு விஷயமே இல்ல. வயதான எம்பியை ஓப்பனாக படுக்கைக்கு அழைத்த விஜய் பட நடிகை. வெளியான ஆடியோ. 2001 ஹிந்தி திரையுலகில் காலடி எடுத்து வைத்தவர் நடிகை பிபாஷா பாசு. டெல்லியில் பிறந்திருந்தாலும் பெங்காலியான இவர் மாடலிங் துறையில்தான் தன் கெரியரை ஆரம்பித்தார். ஹாரர் மற்றும் கிளாமர் கதாபாத்திரங்களை அதிகம் தேர்வு செய்த பிபாஷா தனி ஹீரோயினாக நடித்த எந்த படமும் பெரிதாக பெயர் எடுக்கவில்லை. ஆனால் 2-3 ஹீரோயின்களோடு இவர் நடித்த ரேஸ், தூம் போன்ற திரைப்படங்கள் வெற்றி பெற தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் தனியாக தெரிய ஆரம்பித்தார் பிபாஷா. தமிழில் நடிகர் விஜயுடன் சச்சின் என்ற திரைப்படத்திலும் நடித்திருப்பார் பிபாஷா. விஜயை துரத்தி காதலிக்கும் கிளாமர் செகண்ட் ஹீரோயினாக நடித்திருப்பார் பிபாஷா. ஜான் ஆப்ரஹாம் என்ற நடிகரை பல வருடங்களாக டேட் செய்து லிவ்இனில் எல்லாம் இருந்தார்கள். அந்த உறவில் தீவிரமாக இருக்கும்போதே கால்பந்து ஜாம்பவானான கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் பிபாஷா என்றும் சொல்லப்பட்டது. இருவரும் முத்தம் கொடுத்துக் கொள்ளும் புகைப்படங்களும் வெளியாகின. ஆனால் ஜான் ஆப்ரஹாமின் நட்பிலேயே தொடர்ந்தார் பிபாஷா. அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல ஜான் பிரியப்படவில்லை என்ற காரணத்தினால் இருவருக்குள்ளும் பிரேக்கப் ஆனது. பிறகு கரண் சிங் குரோவர் என்ற நடிகரை 2016ஆம் ஆண்டு திருமணம் செய்து செட்டில் ஆனார் பிபாஷா. இவரின் ஹிஸ்டரி இப்படி இருக்க 45 வயதான பிபாஷாவும் 69 வயதாகும் முன்னாள் எம்பி அமர் சிங்கும் ஆபாசமாக பேசிக்கொள்ளும் ஆடியோ வெளியாகி பாலிவுட்டிலும் அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஓம்காரா என்ற திரைப்படம் மூலம் இருவருக்குள்ளும் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரும் பேசிக்கொள்ளும் போது அது பிபாஷா தானா என்று அறியாமலேயே பேச ஆரம்பித்து இருக்கிறார் அமர் சிங். நாம மீட் பண்ணி 1 மாசம் ஆக போகுது, எப்ப சந்திக்க போறோம் என்று பிபாஷா கேட்பதற்கு நான் மிகவும் பிஸி என்று சொல்கிறார் அமர் சிங். Hello. Hi, how are you? I'm fine. How you been after a long time we talking, no? Yes. You been busy something? Yeah, Kaun? Dipasha, yeah. I saw you twice on that awards function. Okay. Yeah. So tell me, when are you meeting me? हाँ मिल रहे हैं बेबी, बहुत बिजी हो गया मैं. Busy हो? बहुत बुरा हाल है. बहुत बुरा हाल है. टाइम नहीं है. Okay. लेकिन टाइम निकालेंगे. Okay, Siri. Very nice of you to have remembered me. Yeah, I always remember you. An old fossil like me. Old person like you? Yeah. I don't think so. Age really matters. Yes. Does it? It matters between the legs, na? Oh God. Okay, now you try removing time now. It's been almost a month now we've not met. हाँ मिलते हैं. Okay. Chalo, take care. Keep in touch. Bye. மேலும் பேச்சை தொடர்ந்து என்னை போன்ற வயதானவனை இன்னும் நினைவில் வைத்ததற்கு மிகவும் நன்றி என்று கூறுகிறார் அமர் சிங். நான் எப்பவும் உங்களை நினைவில் வைத்திருப்பேன். வயது என்பது ஒரு விஷயமாக எப்பொழுதும் எனக்கு பட்டதே இல்லை என்ற பிபாஷா சொல்ல, இரு கால்களுக்கு இடையில் நடப்பதற்கு எப்பொழுதும் வயது ஒரு விஷயம்தான் என இவர் கூற, பதிலுக்கு பிபாஷா சிரித்து இருவரும் எப்பொழுது சந்திக்கப் போகிறோம் என்று மீண்டும் கேட்கிறார். இப்படியே முடிகிறது இருவரது ஆபாச பேச்சும். இந்த விஷயம் வெளியே கசிந்து பேசு பொருளாக, ஆமாம் அதை நான் தான் பேசினேன், ஆனால் பிபாஷாவிடம் இல்லை என்று மறுப்பு தெரிவித்து இருக்கிறார் முன்னாள் எம்பி அமர் சிங். நானும் இன்னொரு ஆண் நடிகரும் பேசியது தற்பொழுது வெளியே வந்திருக்கிறது என்று இந்த ஆடியோவிற்கு அர்த்தமற்ற மறுப்பை தெரிவித்து இருக்கிறார் அமர். பொய்யாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா என்று கேட்கின்றனர் இணையவாசிகள்.